தந்தை பெரியாரை அவதூறாக பேசவில்லையாம். சீமான் அந்தர் பல்டி என்கிற தலைப்பில் 23 பிப்ரவரி 25 நாள் விடுதலை செய்தி வெளியிட்டுள்ளது. கி. வீரமணியின் பத்திரிகை குறிப்பிடுவது போல், சீமான் அடிப்பது அந்தர் பல்டியா என பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ. ராமசாமியின் யோக்கியதையை அம்பலத்துக்கு கொண்டு வந்த சீமானின் பேச்சு தி.க. ஆசாமிகளிலிருந்து பல்வேறு திராவிட இயக்க ஆசாமிகளுக்கு பெரியாரின் முட்டாள்தனங்களை அம்பலப்படுத்துகிறானே என எரிச்சலை ஏற்படுத்தியதால் கணக்கு வழக்கில்லாமல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அது பற்றி அரைவேக்காட்டு ஆசிரியர் கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை வெளியிட்ட செய்தி சுருக்கமாக. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தந்தை பெரியார் குறித்து சமீபகாலமாக அவதூறாக பேசி வருகிறார். தந்தை பெரியார் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என பேசினார். திருக்குறளை தங்கத் தட்டில் வைத்த மலம் என்றார். பெண்களின் கர்ப்ப பைகளை அகற்றச் சொன்னார். திருமணமான பெண்கள் விரும்பிய ஆண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என பிரச்சாரம் செய்தார். தமிழ் சமூகத்தை சீர்திருத்துவதாக சொல்லி தமிழ் சமூகத்தை சீரழித்தவர்தான் பெரியார் என்பது சீமானின் விமர்சனம். சீமானின் இந்த இழிவான பேச்சுகளுக்கு எதிராக சென்னை உட்பட பல இடங்களில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. மதுரையில் சீமானின் கொடும்பாவி எரிக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் சீமானை கைது செய்ய கோரி பெரியார் இயக்க தொண்டர்கள் புகார் மனு கொடுத்தனர். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தந்தை பெரியார் குறித்து பேசியதற்காக தமிழ்நாடு முழுவதும் 53 காவல் நிலையங்களில் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளில் ஆஜராக வேண்டும் என அழைப்பாணைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. நான் பெரியார் குறித்து அவதூறாக பேசவே இல்லை. பெரியார் எழுதியதையும் பேசியதையும் நான் பொது மேடைகளில் குறிப்பிட்டேன் என கூறப்பட்டுள்ளது அந்த மனுவில். இதனை தான் அரைவேக்காட்டு ஆசிரியர் கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை சீமான் அந்தர் பல்டி என கூறி உள்ளது. அந்தர் பல்டி என்றால் என்ன என்றே அரைவேக்காட்டு ஆசிரியர் கி. வீரமணிக்கு தெரியாததால் தான் இதனை அந்தர் பல்டி என்கிறார். ஈ. ராமசாமி கூறாத எதனையாவது சீமான் கூறினாரா? ஈ. ராமசாமி கூறியதையே திருப்பி சொன்னால் அதை அவதூறு என்பதா என்பது தானே கேள்வி. நான் ஈ. ராமசாமி பற்றி அவ்வாறெல்லாம் பேசவே இல்லை என்றால் தான் அந்தர் பல்டி. தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என ஈ. ராமசாமி பேசவில்லையா? பெண்கள் விரும்பிய ஆண்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என ஈ. ராமசாமி சொன்னாரா இல்லையா? திருக்குறளை மலம் என சொல்லவில்லையா? முஸ்லிம்களை மலத்துடன் ஒப்பிடவில்லையா? அந்தர் பல்டி என்றால் என்னவென்று சொல்லுகிறோம். அரைவேக்காட்டு ஆசிரியர் கி. வீரமணிக்கு அதனை புரிந்து கொண்டு அதனை சரியான இடத்தில் பயன்படுத்தட்டும். இருக்கப்போகிற சொச்ச காலங்களிலாவது மலம் என சொன்ன திருக்குறள் விஷயத்தில் ஈ. ராமசாமி அடித்த அந்தர் பல்டிகளையே எடுத்து பார்ப்போம். 1930களில் அந்தர் பல்டி ராமசாமி திருக்குறளும் ஆரியக்குறளே என்றொரு நூலையே எழுதினார். அதில் கூறியது திருவள்ளுவரைப் பற்றி கிடைத்திருக்கும் புராணமோ அல்லது அவரது சரித்திர கதையோ மிகவும் அசம்பாவிதமும் ஆபாசமானதுமாய் காணப்படுகின்றது. இவ்வளவு புறச்சான்றுகளையும் விட்டு அகச்சான்று என்பதாகிய திருவள்ளுவர் குறளை பார்த்தாலோ அதுவும் மயக்கத்திற்கிடமானதாக இருக்கின்றதே ஒழிய ஒரு தெளிவுக்கு ஆதாரமானதாய் காணப்படவில்லை. அவரது குறளில் இந்திரன், பிரம்மா, விஷ்ணு முதலிய தெய்வங்களையும் மறுபிறப்பு, செர்க்கம், நரகம், மேல்லோகம், பிதுர், தேவர்கள் முதலிய ஆரியமத சம்பிரதாயங்களையும் மூடநம்பிக்கையையும் கொண்ட விஷயங்களையும் பார்க்கலாம். எனவே இவற்றைக் கொண்டு திருவள்ளுவர் யாராயிருக்கலாம் என்று பார்ப்போமானால் அவர் தற்கால பார்ப்பனர்களை மாத்திரம் குற்றம் சொல்லிக் கொண்டு அவர்களால் கற்பிக்கப்பட்ட தெய்வங்கள் புராணங்கள் முதலியவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பார்ப்பனியம் என்னும் பார்ப்பன கொள்கைகளை ஒரு சிறிதும் தளர்த்த மனமில்லாதவர்களாய் இருந்து கொண்டு தங்களை பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்றும் தாங்கள் பெரிய கல்வி கேள்வி ஆராய்ச்சி முதலியவைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டு தங்களை வெளியில் சமரச சன்மார்க்கச் சமயத்தவர் என்றும்
உள்ளுக்குள் சைவ சமயம்தான் தன்னுடைய மதம் என்றும் மற்றும் இதுபோல் உள் ஒன்றும் புறமொன்றும் செய்கை ஒன்றுமாய் இருந்துகொண்டு தங்களை ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இப்போதைய சீர்திருத்தக்காரரைப் போல்தான் காணப்படுகிறார். ஜனவரி 20 1929 குடியரசு இதழில் ஈ.வே. ராமசாமி சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் எழுதிய கட்டுரை. முழுக்க முழுக்க குறளை குற்றம் சொல்லி அதனை ஆரியத்துடன் பேசிய அந்தர் பல்டி ஈ.வே. ராமசாமி அடுத்து அதிலிருந்து முற்றிலும் முரண்பட்டு முட்டாள்தனத்துடன் மற்றொரு மதமான இஸ்லாமியர்களின் நபிகளோடு வள்ளுவரை ஒப்பிட்டு தன் அறிவில் உள்ள மானக்கேடான தன்மையை நிரூபிக்கிறார். ஆக ஈ.வே. ராமசாமிக்கு கடைசிவரை குறள் ஆரிய குறளா மற்றும் நபி வள்ளுவரா என்கிற அறிவு தெளிவில்லாமலே போய் சேர்ந்தார். முகம்மது நபியும் வள்ளுவப் பெரியாரும் என்கிற தலைப்பில் அந்தர் பல்டி ராமசாமி சொன்னது சுருக்கமாக. 1400 ஆண்டுகளுக்கு முன் அரபு நாட்டில் தோன்றிய முகமது நபி அவர்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் தோன்றிய வள்ளுவப் பெரியாரும் அடிப்படை தத்துவத்தில் சமமான சீர்திருத்தவாதிகளேயாவர். நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு போதித்த நல்லறிவு கருத்துகளும் வள்ளுவப் பெருந்தகையார் மக்களுக்கு போதித்த அறிவு கருத்துகளும் ஒரே தன்மையுடையன என்றே கூறலாம். நபிகள் நாயகம் அரபு மக்களின் காட்டுமிராண்டித்தன்மையை எதிர்த்து போராடி அறிவு கருத்துக்களை நாட்டில் பரப்பினார். வள்ளுவப் பெருந்தகை ஆரிய மக்களால் தமிழகத்தில் புகுத்தப்பட்ட காட்டுமிராண்டி தன்மைகளை எதிர்த்து போராடி அறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்பினார். நபிகள் நாயகம் அவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர். வள்ளுவப் பெருந்தகையார் அறிவு நம்பிக்கை கொண்டவர். நபிகள் நாயகம் கடவுளால் தனது கொள்கைகளை மக்களுக்கு அறிவுறுத்த தூதராக அனுப்பப்பட்டவர் என்று சொல்லப்பட்டவர் என்கிற ரீதியில் ஈ.வே. ராமசாமி இஸ்லாம் குறித்த புரிதலுமில்லாமலும் குறளை பற்றிய தெளிவின்மையோடு கதையளந்திருப்பார் தம் கட்டுரையில். எப்பொருள் யார்யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற வள்ளுவரும் யார் என்ன சொன்னாலும் அல்லாஹ் சொன்னதைத் தவிர வேறொன்றை ஏற்க மாட்டோம் என சொன்ன முஸ்லிமும் ஒன்றா? இந்த உலகில் ஈ.வே. ராமசாமியை விட முட்டாள்தனமாக பேச இனி ஒருவன் பிறந்து தான் வரவேண்டும் என்கிற ரீதியில்லவா வடிகட்டிய முட்டாள்தனத்துடன் உள்ளது ஈ.வே. ராமசாமியின் செய்கை. ஒரு முஸ்லிமாவது ஈ.வே. ராமசாமி சரியாக சொன்னார் என ஏற்பானா? ஒரு முஸ்லிம் ஈ.வே. ராமசாமி சொன்னது சரியாக உள்ளது என சொல்வது இருக்கட்டும். அந்தர் பல்டி ஈ.வே. ராமசாமியே தான் சொன்னதற்கு சரியாக இல்லாமல் முரண்பட்டாரே. குறளையும் இஸ்லாமையும் ஒப்பிட்டு பேசிய ஈ.வே. ராமசாமி சரியாக அதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு தான் குறளை மலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார். அதேபோல் குறளையும் இஸ்லாமையும் ஒப்பிட்டு பேசியதற்கு சரியாக 6 ஆண்டுகள் கழித்து கூறியது. பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. விடுதலை மார்ச் 6 1962. ஆக எந்த ஒன்றிலாவது ஈ.வே. ராமசாமிக்கு உருப்படியான அறிவிருந்ததா? ஈ.வே. ராமசாமி சொன்னதையே திருப்பி சொன்னால் சீமான் முஸ்லிம்களை அவதூறாக பேசிவிட்டார் என தீக்க ஆசாமிகள் பேசுவது அயோக்கியத்தனமாக இல்லை. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லலாம், ஈ.வே. ராமசாமி வேறெதில் பெரியாரோ இல்லையோ அந்தர் பல்டி அடிப்பதில் பெரியார் தான் என. ஈ.வே. ராமசாமியின் யோக்கியதையை ஒருவன் வெளிச்சம் போட்டு காட்டினால் தவறு தங்கள் தல மேல்தான் என ஒப்புக்கொண்டு மூடிக்கொண்டு போனால் மானம் மறுவாதி மிஞ்சும். ரெம்பவும் துள்ளினால் இருக்கிற கொஞ்ச நஞ்சமான மறுவாதியும் காவல் நிலையத்திலும் நீதிமன்ற வளாகத்திலும் சிரிப்பாய் சிரிக்கும்.